உலக நாடுகளின் அரசியல் உறவுகளில் மிக முக்கியமானதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான நெருக்கமான தொடர்பு கருதப்படுகிறது. இந்த உறவின் பின்னணியை புரிந்து கொள்வதற்காக வரலாற்றையும் அரசியலையும் பாதுகாப்பு தேவைகளையும் கவனிக்க வேண்டியது அவசியம். இஸ்ரேல் 1948ஆம் ஆண்டு உருவானதிலிருந்து அமெரிக்கா அதை அங்கீகரித்த முதல் நாடாக இருந்தது. இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையே உருக்கமான அரசியல் மற்றும் இராணுவ ஒத்துழைப்புக்கான தொடக்கமாக அமைந்தது. காலப்போக்கில் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் அதிகரித்து வந்தன. அதில் ஆண்டுதோறும் பில்லியன் டாலர்களில் மதிப்புடைய இராணுவ உதவிகள், ஆயுதங்கள், பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் உளவு தகவல்கள் அடங்கும். இதற்கு பின்னணி காரணங்களில் முக்கியமான ஒன்று, நடுநிலை கிழக்கு பகுதியில் அமெரிக்கா வைத்திருக்கும் நலன்கள். அந்த பகுதியிலுள்ள எண்ணெய் வளங்கள், உலக வர்த்தக பாதைகள் மற்றும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் ஆகியவை அமெரிக்காவை இஸ்ரேலுடன் நெருக்கமாக வைத்திருக்கின்றன. இஸ்ரேல் அந்த பகுதியில் அமெரிக்காவுக்கான முக்கிய சகாகமாக செயல்படுகிறது. இரண்டாவது முக்கிய காரணம், இரு நாடுகளுக்கிடையே உள்ள பொதுவான ஜனநாயக பண்பாடுகள் மற்றும் மதச்சார்பற்ற கொள்கைகள். இவை இரு நாடுகளையும் ஒரு முழுமையான கூட்டுறவுக்குள் இழுத்து வந்தன. அதே நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள யூத சமூகத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார ஆதரவும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவுக்கு ஒரு முக்கிய காரணமாகும். இப்போது ஏன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கின்றது என்பதை புரிந்து கொள்வோம். முக்கிய காரணமாக இருக்கும் விஷயம் ஈரான். ஈரான் தனது அணு திட்டத்தினூடாக உலக நாடுகளுக்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிட்டது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு தோற்கடிக்க முடியாத எதிரியாகவும் அமெரிக்காவின் அனுகூலத்துக்கு எதிரான அரசாகவும் உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட உலக அமைப்புகள் ஈரானை அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் ஈரான் தனது திட்டங்களை மறைமுகமாக தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து ஈரானின் அச்சத்தை கட்டுப்படுத்த முயல்கிறது. இஸ்ரேல் பலமுறை ஈரானின் அணு உள்கட்டமைப்புகளை தாக்கும் திட்டங்களை வகுத்திருக்கிறது. அவற்றில் சில அமெரிக்க ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளன என நம்பப்படுகிறது. அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்க முடியாத சூழ்நிலையில் தனது முக்கிய கூட்டாளியான இஸ்ரேலுக்கு அனுமதி மற்றும் ஆதரவு அளிப்பதன் மூலம் தனது நடவடிக்கைகளை நிறைவேற்றுகிறது. இதற்கான இன்னொரு முக்கிய காரணம், ஈரானும் அதன் ஆதரவை பெறும் ஹெஸ்போலா மற்றும் ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும். இவை இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கின்றன. இவற்றின் பின்னணி ஆதரவாளராக அமெரிக்கா ஈரானை கருதுவதால் இஸ்ரேலை பாதுகாப்பது அவசியமாகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகியுள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முன்னேற்பாடுகளை மேற்கொள்கிறது. இதன் ஒரு பகுதியாகவே B-2 போர் விமானங்கள், இராணுவ ஆயுதங்கள், இராணுவ உளவுத்துறைகள் ஆகியவற்றை இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது. இந்த ஆதரவின் காரணமாகவே தற்போது ஈரானின் அணு உற்பத்தி மையங்கள் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஃபோர்டோ, நட்டன்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 முக்கிய அணு உற்பத்தி மையங்களும் பங்கர் பஸ்டர் குண்டுகளால் அழிக்கப்பட்டுள்ளன. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு நடவடிக்கையாகவும் ஈரானின் அணு திட்டத்தை காலியாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த தாக்குதலை ஒரு சிறப்பான இராணுவ வெற்றி என கூறி ஈரானின் அணுத்திட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டதாக அறிவித்துள்ளார். இது ஒரு வலிமையான புள்ளியில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் வழிவகுக்கும் என்றார். அதே நேரத்தில் ஈரானால் எதிரொலிக்கப்படும் எந்த ஒரு தாக்கத்திற்கும் இன்னும் கடுமையான பதிலடி அமெரிக்காவிடமிருந்து வரும் எனவும் எச்சரித்துள்ளார். முகாம் விரிவாகும் போதிலும் ஈரான் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்து இது அணு பரவல் ஒப்பந்த மீறலாக இருக்கிறது என அறிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலுக்கான பலன்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுபவிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது. இவ்வளவு சிக்கலான மற்றும் வன்முறை சூழ்நிலைகளில் உலகம் முழுவதும் பசுமை கொடிகளாகவே பார்க்கப்படும் நியாயங்கள், பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் சக மனித நேயம் ஆகியவை இந்த நிகழ்வுகளில் எங்கு நிற்கின்றன என்பதை கேள்வி எழுப்புகிறது. இந்த விவாதமான சூழ்நிலையில் உங்கள் கருத்துகளும் மிக முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்டில் கூறுங்கள். மேலும் இவ்வகை தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.